ட்ரான்ஸ்ஃபர் அல்ல புதுசாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் பொறுமை நிதானம் தேவை. குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களையும் உங்களுக்கு ப்ரோக்ரஸை தரக்கூடிய வருஷமாக இருக்கும். சகோதர வழியில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில மனக்கசப்புகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்களை பொறுத்தவரையிலே ஆரோக்கியத்திலே முன்னேற்றத்தை தரக்கூடிய வருஷமாகவும், ஆண்களை பொறுத்தவரையிலே பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருஷமாகவும் அமையும். குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயம், குறிப்பாக IVF ட்ரீட்மெண்ட் இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்குலாம் கூட அனுகூலமாக இருக்கும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். புத்தாண்டு ராசி பலன் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. மேஷ ராசி முதல் மீனராசி வரை உள்ள 12 ராசிகளுக்கான 27 நட்சத்திரங்களுக்குரிய பொது பலனை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். மேஷ ராசியிலே அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் முதலாம் பாதத்திலே பிறந்தவர்களுடைய ராசி பலனை இப்பொழுது பார்க்கலாம். கேது பகவானை நட்சத்திர அதிபதியாக கொண்ட அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, இந்த 2026 வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருஷமாக அமையும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு பகவானால் சில நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி எதிர்பார்த்த ட்ரான்ஸ்ஃபர் அல்ல புதுசாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி குடும்ப உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும். திருக்கணித பஞ்சாங்கப்படி 7.5 சனி நடக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் பொறுமை நிதானம் தேவை. அப்ரோச் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்ரோச் நீங்கள் மாற்றிக்கணும். மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. அப்ராடில் போய் படிக்கணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு எய்ம் வச்சுருப்பீங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். எந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு தசா புத்தி அனுகூலமாக இருந்தால் தாராளமாக நீங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரை நினைத்ததை சாதிப்பீர்கள். ஆண்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக வேலை சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். விவசாயிகள், விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, கடல் சார்ந்த தொழில் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குறிப்பாக வரன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நல்லதுக்கே அப்படின்னு பாசிட்டிவாக எடுத்துக்குங்க. அதே மாதிரி சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் கூட உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் சக்திக்கு மேலே கடன் வாங்க வேண்டாம். உங்களோட EMI லோன் எப்படி கட்ட முடியும் அப்படிங்கிறத யோசிச்சுங்க. அதே மாதிரி வீட்டில் ஏற்கனவே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அது சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் தாராளமாக முயற்சி எடுக்கலாம். ஜாபை பொறுத்தவரை இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் சவால்கள் நிறைந்திருக்கும். ஆனால் நிச்சயமாக நீங்கள் சமாளித்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நல்லபடியாக பண்ணுவீங்க. அரசியல்வாதிகள், சமூக சேவையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள்லாம் வரும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. புது பொறுப்புகள் சில பேருக்கு வந்து சேரும். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிங்க. பண வரவு உங்களுக்கு உண்டு. சொத்து வாங்குகிற யோகமும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
கூடுதலாக நல்ல பலனை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் பிரவுன். இந்த வருஷம் நீங்கள் சவாலே சமாளிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஜெயித்து காட்டலாம். சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏற்றமும் இறக்கமும் உள்ள வருஷமாக இருக்கும். சில விஷயங்கள்ல எதிர்பார்த்தபடி நல்லபடியாக நடக்கும். சில விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க சேஃபா இருக்கணும். குறிப்பாக ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். வீடு, இடம், நிலம், மனை, காணி, பூமி சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். பரம்பரை சொத்து, ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செய்தியெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி மறுமணம் சம்மந்தமான விஷயங்கள், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைஃப் தான் நமக்கு சக்ஸஸாக இல்லை, அடுத்த லைஃபாவது நமக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு இன்னொரு மேரேஜுக்கு, செகண்டோ தேர்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களையும் உங்களுக்கு ப்ரோக்ரஸை தரக்கூடிய வருஷமாக இருக்கும். தொழிலை பொறுத்தவரையிலே சவாலே சமாளிங்கிற மாதிரி இருந்தால் கூட சமாளிச்சிருவீங்க. பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது சம்மந்தமாக லோன் விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் நல்லபடியாக நடக்கும். சகோதர வழியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில மனக்கசப்புகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிரயாணங்கள், பயணங்களில் குறிப்பாக மே, ஜூன், ஜூலை மாதங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ட்ராவலிங் பண்ணும்பொழுது. சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறத நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. விவாகம், திருமணம், கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் அவசரப்பட வேண்டாம். சில விஷயங்கள் நமக்கு லேட் ஆகிறதோ டிலே ஆகிறதோ நல்லதுக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாபை பொறுத்தவரையில் இந்த வருஷம் ஹெல்த் கேர் செக்டரில் வேலை செய்பவர்கள், டாக்டராக, சர்ஜனாக இருக்கிறவங்க, நர்ஸ், ஃபார்மசிஸ்ட், லேப் டெக்னீஷியன், இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வருஷமாக இருக்கும். எதிர்பார்த்த ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை அமையும். மாணவர்களை பொறுத்தவரையில் கூடுதல் முயற்சி தேவை. கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 2 மணி நேரம் உட்காந்து படிக்கிறோமா இல்லை 20 நிமிஷம் படிக்கிறோமாங்கிறது முக்கியம் கிடையாது. கான்சன்ட்ரேஷனோட படிச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்களுடைய கையில். அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். ஒரு கோவில்களுக்கு போகிறது, யாத்திரை போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு, அதே மாதிரி சிவில் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுபவர்கள், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்களுக்கெல்லாம் கூட அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வருஷமாக அமையும். காதல் விஷயங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே ஆரோக்கியத்திலே முன்னேற்றத்தை தரக்கூடிய வருஷமாகவும், ஆண்களை பொறுத்தவரையிலே பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருஷமாகவும் அமையும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சில பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சிருவீங்க, தைரியமாக இருக்கணும். அதே மாதிரி தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள்லாம் வரக்கூடிய வருஷமாக இருக்கும். 7.5 சனி நடக்கிறதுனால திருக்கணித பஞ்சாங்கப்படி வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசியம் ஏற்பட்டாலே தவிர மேக்சிமம் இரவு நேர பிரயாணம், பயணத்தை எல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது. சமூகத்தில் நல்ல பேருள்ள விஐபிகளின் நட்பு, அவர்களால் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷமாக அமைய வாழ்த்துக்கள். கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்த நேயர்களே, மேஷராசியிலே பாதம் 1, ரிஷபராசியிலே பாதம் 2, 3, 4 பிறந்தவர்களாகிய உங்களுக்கு இந்த 2026 புது பொறுப்புகளை தரக்கூடிய ஒரு வருஷமாக அமையும். ஏற்கனவே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு இருக்கேன், இதில் புதுசாக வேற எடுக்கணுமா அப்படின்னு யோசிப்பீங்க. நல்லதுக்கேன்னு எடுத்துக்கோங்க, பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. வீட்டில் சில புது ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு சேரும், அது தவிர்க்க முடியாது. அதே மாதிரி ஜாபில் இருக்கிறவங்களுக்கும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அது உங்களை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான நல்ல ஒரு சான்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். குறிப்பாக ஐடி செக்டாரில் வேலை செய்பவர்கள், ஐடி ரெலவெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும். அதே மாதிரி பேங்கிங், ஃபைனான்ஷியல் செக்டார், இன்சூரன்ஸ் செக்டார் இருப்பவர்களுக்கும் அற்புதமான ஒரு வருஷமாக அமையும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே கிராசரி பிஸ்னஸ் செய்பவர்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதாவது பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதே மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு
குறிப்பாக மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அப்பப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பெருசுப்படுத்தாதீங்க, ஈகோ பார்க்காதீங்க. அதுவும் குறிப்பாக ரீசெண்டாக கல்யாணம் பண்ணவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. எப்போவுமே மேரேஜ் பண்ணால் ஃபஸ்ட்டு 2-3 வருஷங்கிறது லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பீரியட். அதை பாஸ் பண்ணிட்டாலே லைஃப் மோஸ்ட்லி சக்ஸஸ் ஆகிடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்மந்தமான விஷயம், குறிப்பாக IVF ட்ரீட்மெண்ட் இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்குலாம் கூட அனுகூலமாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. வெளிநாட்டில் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன், ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன், இல்லை எனக்கு PR கிடைக்க மாட்டேங்குது, திரும்ப ஊருக்கே வந்துடலாமா, சொந்த ஊருக்கே வந்துடலாமா அப்படின்னு சில பேருக்கு மனசில் ஓடிட்டுருக்கோம். உங்களுடைய தசா புத்தி பாருங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு. அது கரெக்டாக இருந்து அனுகூலமாக இருந்தால் தைரியமாக நீங்கள் திரும்ப ஊரில் செட்டில் ஆகலாம். அதே மாதிரி இந்த வருஷத்தில் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள், உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். காதல் சிலருக்கு கசக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த வருஷம் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வருஷமாக இருக்க வாழ்த்து. நன்றி. இதுவரை மேஷ ராசியிலே உள்ள அஸ்வினி, பரணி மற்றும் கிருத்திகை 1ஆம் பாதத்துக்கான நட்சத்திர பலனை பார்த்தோம். அடுத்ததாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான நட்சத்திர பலனை பார்க்கலாம். இதுவரை 2026க்கான நட்சத்திர பலனை பார்த்தோம். இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.